நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய சில பொருட்கள் ரொம்ப சாதாரணமா இருக்கலாம். அது குறித்து பெரிதா யோசிக்க மாட்டோம். ஆனா அந்த சின்ன பொருட்களின் பின்னால் உலகையே மாற்றிய ஒரு பெரிய கதை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பொருள் தான் சேஃப்டி பின். டெக்னாலஜி எவ்வளவு விஷயங்களை மாத்திருக்கு, எவ்வளவு பொருட்களுக்கு வேறு வடிவம் கொடுத்திருக்கு. ஆனா கண்டுபிடித்த காலம் முதல் இப்ப வரைக்கும் மாறாத, அதை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாத ஒரு கருவினா அதுதான் மக்களோட, குறிப்பா பெண்களோட அன்றாட வாழ்க்கையில் பயன்படுகிற சேஃப்டி பின். ஒரு சட்டையின் கிழிந்த பகுதியை தற்காலிகமாக இணைக்கவும், பெண்கள் புடவை கட்டுவதற்கும் தையல் வேலைகளில் உதவவும் அவசர நேரங்கள்ல பல விதமாகவும் பயன்படுகிறது இந்த சேஃப்டி பின் தான். இன்னைக்கு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள், குறிப்பா பெண்கள் அதிகமா பயன்படுத்தக்கூடிய இந்த சாதாரண பொருளை கண்டுபிடித்தவர் யார்? இந்த ஐடியா அவருக்கு எப்படி வந்தது பார்க்கலாம். வால்டர் ஹண்ட் 1796ஆம் ஆண்டு அமெரிக்காவின் நியூயார்க் மாநிலத்துல பிறந்தவர். அவர் ஒரு விஞ்ஞானி இல்ல, பெரிய தொழிலதிபரும் கிடையாது. ஆனா மக்களோட அன்றாட வாழ்க்கையை எளிதாக்கக்கூடிய பல பயனுள்ள கண்டுபிடிப்புகளை உருவாக்கிய திறமையான கண்டுபிடிப்பாளர். அவருடைய வாழ்க்கை முழுவதும் புதிய யோசனைகளை உருவாக்கிக்கிட்டே இருந்தார். அவர் உருவாக்கிய முக்கியமான கண்டுபிடிப்புகள் என்ன அப்படின்னா சேஃப்டி பின், தையல் எந்திரத்தோட ஆரம்ப கால வடிவமைப்பு, கத்திய கூர்மைப்படுத்தக்கூடிய கருவி, இப்படி பல சிறிய சிறிய இயந்திர வடிவமைப்புகளை, கருவிகளை உருவாக்கியிருக்காரு. ஆனா அவர் கண்டுபிடித்த சேஃப்டி பின் தான் அவருக்கான அடையாளம். இந்த ஐடியா வால்டர் ஹண்டுக்கு எப்படி வந்தது? 1849ஆம் ஆண்டு வால்டர் ஹண்ட் பொருளாதார சிக்கலில் இருந்தார். ஒரு புறம் வருமானம் குறைவு, மறுபுறம் கடன், வாங்கிய கடன்களை திருப்பி செலுத்த முடியாத நிலை. இப்படி ஒரு இக்கட்டான நிலையில இருந்த வால்டர் ஹண்ட் ஒரு நாள் ஒரு ஊசிய கையில வச்சுக்கிட்டே தன்னுடைய பொருளாதார நிலை குறித்து யோசிக்கிறாரு. அப்பதான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. தன்னோட கையில இருந்த சின்ன ஊசிய மடக்கி சுருட்டி வச்சிருக்காரு. அப்ப ஊசியோட கூர்மையான முனைய பாதுகாப்பா வைக்க முடியுமா அப்படின்னு யோசித்தவர் தான் வளைத்து வைத்திருந்த கம்பியின் ஒரு முனையில ஸ்பிரிங் அமைப்பையும் மற்றொரு முனையில பூட்டும் அமைப்பையும் உருவாக்கி அதை தன்னோட ஆடையிலேயே பயன்படுத்தி பார்க்கிறாரு. இப்படி சில நிமிட சிந்தனையின் விளைவா பிறந்ததுதான் சேஃப்டி பின். 1849 ஏப்ரல் 10 அன்று அவர் தன்னுடைய கண்டுபிடிப்பிற்கான காப்புரிமையை வாங்கினார். சரி, இதுக்கு முன்னாடி ஊசிகள் இல்லையா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இருந்தது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் துணிகளை இணைக்கக்கூடிய உலக ஊசிகளை பயன்படுத்தியிருக்காங்க. பண்டைய கிரேக்கர்கள், ரோமானியர்களும் இது போன்ற பொருட்களை அவங்க ஆடைகள்ல பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா அதுல எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. ஊசியோட கூர்மையான முனை எப்போதுமே வெளியில இருக்கும். இதனால என்ன ஆகும்? கையில் குத்திக்கொள்ளும் அபாயம், குழந்தைகளுக்கு ஆபத்து, துணிகள் கிழியும் சாத்தியம், மீண்டும் பயன்படுத்துவதில் சிரமம், இப்படி பல பிரச்சனைகள் இருந்தன. எனவே வால்டர் ஹண்ட் முற்றிலும் ஒரு புதிய பொருளை கண்டுபிடித்தார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே இருந்த ஒரு பழைய யோசனையை அவர் மேம்படுத்தினார். அவருடைய வடிவமைப்புல 2 முக்கிய அம்சங்கள் இருந்தது. ஒன்னு ஸ்பிரிங், ஊசி தானா அழுத்தத்தை பெறக்கூடிய வகையில இருந்தது. இன்னொன்னு பாதுகாப்பான பூட்டு, அதாவது கூர்மையான முனை ஒரு சிறிய காப்புக்குள் சென்று பூட்டப்படும். இதனாலதான் ஊசி பாதுகாப்பா மாறினது. அதனாலதான் இதுக்கு பேரு சேஃப்டி பின். இந்த சேஃப்டி பின்னோட வெற்றியே அது ரொம்ப எளிமையான கருவி. இதுக்கு மின்சாரம் தேவையில்லை, பேட்டரி தேவையில்லை, பயிற்சி தேவையில்லை, எந்த வயதினரும் பயன்படுத்தலாம். ஒரு சின்ன கம்பி தான், ஆனா அதோட பயனை அளவிட முடியாது. இதை பயன்படுத்த பெரிய மெனக்கடல் தேவையில்லை. இப்படி ஏராளமான விஷயம் இந்த சின்ன ஊசியில இருக்கு. ஏன் இந்த கண்டுபிடிப்பு இன்னும் உயிரோட இருக்கு அப்படின்னா இது மலிவா இருக்கு, எளிமையா இருக்கு, ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. இதுக்கு மாற்றா முழுமையா வேற ஒண்ணு இந்த டெக்னாலஜி கொண்டு வரல. இந்த கண்டுபிடிப்பு மக்களுக்கு 170 வருடங்களை கடந்தும் பயன் தருது. ஆனா கண்டுபிடித்தவருக்கு என்ன கிடைச்சது? அவருக்கு கிடைத்த லாபம் என்ன? வால்டர் ஹண்ட் தன்னோட கண்டுபிடிப்பிற்கான காப்புரிமையை வாங்கினார். ஆனா அவர் அதனால கோடீஸ்வரர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம், கடனை அடைக்க வேண்டிய அவசரத்துல அவர் தன்னோட காப்புரிமையை சுமார் $400 கண்டுபிடித்த ஆண்டே விற்றுவிட்டார் என்கிறார்கள். பின்னர் பல நிறுவனங்கள் அந்த பாதுகாப்பு ஊசியை கோடிக்கணக்கில் தயாரித்து விற்க தொடங்கினாங்க. பெரிய லாபத்தை அந்த நிறுவனங்கள் சம்பாதித்தன. எது எப்படி? இந்த சேஃப்டி பின் சொல்லக்கூடிய பெரிய பாடம் என்ன? கண்டுபிடிப்பு அப்படின்னா அது ராக்கெட்டா இருக்கணும், கணினியா இருக்கணும், செயற்கை நுண்ணறிவு, பெரிய எந்திரங்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உலகையை மாற்றக்கூடிய பல கண்டுபிடிப்புகள் ரொம்ப ரொம்ப சிறியவை. சேஃப்டி பின் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். வால்டர் ஹண்ட் உலகையை மாற்றக்கூடிய ஒரு பெரிய தொழிற்சாலையை உருவாக்கல. ஒரு சாதாரண பெண் தினசரி சந்திக்கக்கூடிய ஒரு சிறிய பிரச்சனைக்கு எளிய தீர்வை கண்டுபிடிச்சார், அவ்வளவுதான். அந்த தீர்வு 175 ஆண்டுகளுக்கு பிறகும் உலகம் முழுவதும் இன்னும் பயன்பாட்டில் இருக்கு, இனியும் இருக்கும். பெரிய கண்டுபிடிப்புகள் எப்போதும் பெரிய ஆய்வகங்களில் பிறப்பது. சில நேரங்களில் ஒரு சாதாரண பிரச்சனைக்கு கிடைக்கக்கூடிய எளிய தீர்வு 100 ஆண்டுகளை கடந்து. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்ல பதிவு.